இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹெல்ப் டெஸ்க் மாடியூல்ல ஒரு கால் வருது. அந்த கால் வந்து டிக்கெட்டை எப்படி புக் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹெல்ப் டெஸ்க் மாடியூல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டீம்ஸ் இருக்கு. கஸ்டமர் கேர் அண்ட் விஐபி சப்போர்ட் அண்ட் ஐடி சப்போர்ட்னு இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு அட்மினோ இல்லை அட்மின் பவர் ஆர் ரிசப்ஷன் அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? அவங்களுக்கு ஒரு கால் வருது. ஸோ அந்த கால் வந்து டிசைட் பண்ணுறது எந்த டீமுக்குன்றதை அவங்க தான் அலோகேட் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து மேனுவலாக எப்படி வந்து இந்த டிக்கெட்டை வந்து புக் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கால் வருது. ஸோ அது வந்து கஸ்டமர் கேருக்கான ஒரு கால்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் இங்கே டிக்கெட்டுன்னு இருக்கா? ஸோ இந்த டிக்கெட்டை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீமுக்கான அசைன் ஆகிருக்கிற எல்லா கால்ஸுமே இங்கே இருக்கும். ஸோ தென் வந்து நியூவாக நம்ம வந்து ஒரு டிக்கெட் புக் பண்ணலாம். இதில் வந்து நியூ இருக்கு இல்லையா? ஸோ நான் அந்த நியூவை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து டிக்கெட்கான டைட்டில் வந்து கொடுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா வாரண்டி ரிலேட்டட் ரிலேட்டட் கால் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதில் அந்த டீமில் இருக்கக்கூடிய யூசர்ஸ் இருப்பாங்களே அதை வந்து இந்த காலை யாருக்கு அசைன் பண்ண போகிறோம்னு அசைன் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் ஆல்ரெடி ப்ரீவியஸ் கஸ்டமரை தான் இருப்பாங்க. ஸோ அந்த கஸ்டமர்ஸோட நேம் வந்து நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னா இங்கே எடிட்ன்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அதை கொடுத்ததுமே நமக்கு ஓவரால் வியூ வந்து இங்கே கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஐ மீன் அந்த பீரியாரிட்டி இந்த கால்க்கான பீரியாரிட்டி எவ்வளோ அப்படின்றத இங்கே டிஃபைன் பண்ணிக்கலாம். தென் இதுக்கு ஏதாவது டேக் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் நம்மளால டேக் கொடுத்துக்க முடியும். நம்ம ரிப்பேர்ஸ்க்கா இல்லை சர்வீஸ்க்கா வெப்சைட்டுக்கா என்ன மாதிரி இதுக்கு அப்படின்ட்டு நம்ம ஒரு டேக் வந்து கொடுத்துக்க முடியும். ஓகேங்களா? நான் சர்வீஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் யாருன்னு ஆல்ரெடி சூஸ் பண்ணிச்சு அவங்களோட ஃபோன் நம்பர்ஸ். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாரண்டி ரிலேட்டடாக ஆக்சுவலாக என்ன ஏதாவது மிஷின்ஸ் அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் ஆர் பில்ஸ் ஏதாவது பிடிஎஃப் ஆர் ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணணும், பில் காப்பி ஏதாவது கொடுக்குறாங்க இல்லைனா பிடிஎஃப் ஏதாவது அனுப்புறாங்க அப்படின்னா அதையும் நம்ம இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கால் வந்து எந்த கம்பெனிக்காக புக் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ தென் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் பண்ணிட்டு நம்ம பேக் போயிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கால் வந்து புக் ஆகிடும். ஓகேங்களா? இதை வந்து நம்ம இன் ப்ராக்ரஸ் அப்படின்ற ஸ்டேஜுக்கு மாற்றிக்கலாம். ஸோ மாற்றிட்டு இதுக்கப்புறம் இந்த இதை கால் பண்ணி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஏதாவது ஆக்டிவிட்டி ஷெடியூல் பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா நம்ம சிஆர்எம்ல எப்படி ஃபாலோ பண்ணுவோமோ அதே மாதிரி அந்த டிக்கெட்டுக்காக ஒரு ஷெடியூல் ஆக்டிவிட்டி வந்து நம்மளால கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கால் பண்ணணும் அப்படின்னா கால் பண்ணுறது, தென் அதுக்கான ஷெடியூலிங் டைம் வந்து நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 27 வந்து கால் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் சேவ் பண்ண உடனே இங்கே வந்து இந்த இதுக்கான ஒரு ஆக்டிவிட்டி வந்து ஷெட்யூல் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஹிஸ்ட்ரி வந்து லோட் ஆகிருக்கும். ஓகேங்களா? தென் அதே மாதிரி இது இன் ப்ராக்ரஸில் இருக்கா இல்லை ரெடியில் இருக்கா இல்லை பிளாக் பண்ணுறோமா அப்படின்றத நம்ம இங்கே டிசைட் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த லீடுக்குள்ளே இருக்கோம். ஸோ இதை வந்து நான் வந்து சால்வ்டில் போடனாலும் போட்டுக்கலாம். இது ட்ராப் அண்ட் டவுன் தான். ஓகேங்களா? ட்ராப் டவுன் பண்ணாலே நமக்கு வந்து மூவ் ஆகும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதுக்குள்ளே போகிறேன். இன்கேஸ் இது வந்து கால் வந்து வாரண்டி ரிலேட்டடாக இருக்கு இல்லை இது வந்து வேற ஏதாவது என்கொயரி ரிலேட்டடாக இருக்கு அப்படின்ற மாதிரியான கால் புக் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம இதை சிஆர்எம்க்கு மூவ் பண்ணணும் இல்லையா? ஸோ அப்படிங்கும்போது நம்ம இந்த டிக்கெட்ஸை ஸோ ஒரு சிஆர்எம்க்கு வந்து மூவ் பண்ணுறதுக்கு ஆனால் ஆப்ஷன் இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் கன்வெர்ட் டு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு இருக்குதுங்களா? ஸோ நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து வாரண்டி ரிலேட்டடாக இல்லை. ஆக்சுவலாக இது வந்து ஒரு என்கொயரி பர்பஸ்க்காண்டி கால் பண்ணிட்டாங்க ஆனால் தெரியாமல் இதில் புக் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து இதை அப்படியே கன்வெர்ட் டு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் டு ஆப்பர்ச்சுனிட்டியில் எக்ஸிஸ்டிங் கஸ்டமரா இல்லைனா நியூ கஸ்டமரா அப்படின்றத நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நான் லிங்க்டான எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ சேல்ஸ். அடுத்து வேற ஏதாவது ஐ மீன் ஒன்று புதுசாக லீடுக்காக கால் பண்ணியிருக்கலாம் என்கொயரிக்காக, இல்லைன்னா ப்ரீ சேல் அதுக்கப்புறம் வேற ஏதாவது மெட்டீரியல் வேணும் அப்படின்ற மாதிரி கால் புக் பண்ணுறாங்க. அது பேசும்போது தான் தெரியுது அப்படின்னா அதை வந்து எப்படி சிஆர்எம்க்கு மாற்றலாம் அப்படின்னா இந்த மாதிரி தான் கன்வெர்ட் டு ஆப்பர்ச்சுனிட்டின்னு கொடுத்துட்டு ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இதை கொடுத்துக்கலாம். கன்வெர்ட் டு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்கன்னா ஸோ இப்போ இது என்ன ஆயிடுக்கும் அப்படின்னா நமக்கு வந்து சிஆர்எம்ல வந்து இது ரிஃப்ளெக்ட் ஆயிடுக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள இருந்த மாதிரிக்கே நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நான் ஹெல்ப் டெஸ்க் விட்டு வெளில போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிஆர்எம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த சிஆர்எம் மாடியில் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ இந்த மை பைப்லைன் இதை எடுத்து விட்டுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக இருக்கும் வாரண்டி ரிலேட்டட் கால்ஸ் இருக்குங்களா? ஸோ இதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிஆர்எம் டீம் வந்து
அதுக்கு அடுத்து ஃபாலோ பண்ணுவாங்க. இங்கே அதுக்கான இது வந்துடும். ஐ மீன் அந்த நோட்டிஃபிகேஷன் வரும். திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஹஸ் பின் கிரியேட்டட் ஃப்ரம் டிக்கெட் வாரண்டி கால், வாரண்டி ரிலேட்டட் கால். அது ஐ மீன் அதுக்கான டிக்கெட்கான நம்பரும் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து ஸோ இந்த மாதிரி அவங்க மறுபடியும் அந்த கஸ்டமரை வந்து ஃபாலோ பண்ணும்போது இந்த ஹிஸ்ட்ரியில இருக்கும்போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்கும் பேசுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஹெல்ப் டெஸ்க்ல வந்து ஒரு டிக்கெட் வந்து புக் பண்ணுறது, ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணுறது, ஐ மீன் ஆக்டிவிட்டி ஷெட்யூல் பண்ணுறது எல்லாமே நடக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.